அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு தினம் 10 கேள்விகள்ல டே 11 அதுல 10 கேள்விகள் என்ன பார்ப்போம். இந்த 10 கேள்விகள் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு 10 கேள்விகள் பார்ப்போம். அரசியலமைப்பு முகவுரையை இந்திய அரசியலமைப்பு அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? தெரிஞ்சவங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆண்டு உத்தராஞ்சல் மாநிலம் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சபாநாயகர் முடிவு வாக்கு செலுத்தும் அதிகாரத்தை கூறும் சரத்து எது? சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு அரசால் சமத்துவ தினம் கொண்டாடப்படும் நாள்? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த மன்னர் யார்? சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தமிழில் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சர் சி வி ராமன் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு? தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? இன்னைக்கு 10 கேள்வி பார்த்தோம். இதற்கான விடைகள் பார்ப்போம். அரசியலமைப்பு முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் என்.ஏ. பல்கிவாலா. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. தெரியாத கேள்விகள் வந்து எழுதி வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்.ஏ. பல்கிவாலா. எந்த ஆண்டு உத்தராஞ்சல் மாநிலம் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 2006. சபாநாயகர் முடிவு வாக்கு செலுத்தும் அதிகாரத்தை கோரும் சரத்து எது? ஆர்டிகிள் 100. சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1971. தமிழ்நாடு அரசால் சமத்துவ தினம் கொண்டாடப்படும் நாள்? ஏப்ரல் 14. அம்பேத்கர் பிறந்தநாள் தமிழ்நாடு அரசு சமத்துவ தினமா கொண்டாடுறாங்க. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த மன்னர்? சேரன் செங்குட்டுவன். இது குரூப் 1 PYQ கேட்டிருக்காங்க. சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1976. தமிழில் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ராபி சேது பிள்ளை. முதல் விருது பெற்றவர் ராபி சேது பிள்ளை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா இந்த கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்க. முதல் விருது பெற்றாங்க, எந்த ஆண்டு பெற்றாங்க, எந்த நூலுக்கு? அதாவது சாகித்ய அகாடமி முதல்ல பெற்றவர் ராபி சேது பிள்ளை, எந்த நூலிற்காக எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சர் சி வி ராமன் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு? 1954. 1954ல 3 பேர் வாங்குவாங்க. ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கோங்கன்னா RRRன்னு வச்சுக்கோங்க. சர் சி வி ராமன், ராதாகிருஷ்ணன், ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் 1954 பாரத ரத்னா விருது பெறுவாங்க. ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா 1954 தான் கொடுக்குறாங்க. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. இது எவ்வளவு ஹைட்னு தெரிஞ்சவங்க மீட்டர்ஸ்ல எவ்வளவு ஹைட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான 10 கேள்வி உங்களுக்கு டே 11 கொடுத்துருக்கு. இந்த 10 கேள்வியும் ஆன்சர் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஆன்சர் பாருங்க. நான் ஆன்சரை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 1 மினிட் கிட்ட டிஸ்பிளே ஆயிருக்கு. இதையும் பார்த்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க.